அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, வெல்கம் டு கிடுபாய் விலாக். இந்த விலாகில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லூலு ஹைப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். ಕ್ಯಾಮಚಿ ಆರು ಕುಟ್ಟಿ ಕುಟ್ಟಿ ಇರುತ್ತದೆ. ಇದಕ್ಕೆ ತಗೊಳ್ಳೋ ஹாப்பி கரங்கானியோ. நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போதே குட்டீஸுங்களை கவர மாதிரி ஃபிஷ் வச்சுருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது இல்லை, இப்போ இருக்குது. அங்கே நின்று நாங்கள் மீனெல்லாம் குட்டி குட்டி மீனெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மயில் இருந்தது. குட்டீஸ் எல்லாம் நிறைய சுற்றி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே உள்ளே போயாச்சு. ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம், நம்ம போனால் சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து ரூம் ஸ்ப்ரேலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஆஃபர் போட்டிருந்தாங்க. குறிப்பிட்ட பொருட்களுக்கு தான் போட்டிருந்தாங்க. அதில் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ்க்கு அந்த செக்ஷன் போகலை. இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா பாதாம், இதுக்கெல்லாமே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா குக்வேர் ஐட்டமுக்கு போட்டிருந்தாங்க. பிரியாணி பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அண்ணியும் என்ன பண்ணோம் அப்படின்னா, குக்வேர் இருக்கிற பக்கம் போயிட்டோம். இதுதானே நம்ம செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். சூப்பராக இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவுமே நல்லா இருந்தது. பார்க்க வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் காஸ்ட்லியாக தான் இருந்தது. பொருளுக்கு தகுந்த மாதிரி விலையும் இருந்தது. எல்லாமே எடுத்து பார்த்தோம். உப்பு ஜாடி பார்த்தோம், அந்த கலெக்ஷன் இல்லை, அதனால் வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த வாட்டர் ஜக் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. இது வந்து வெயிட் லாஸாக இருந்தது. பார்க்குறக்கு டிசைன் நல்லாயிருக்கு. டைனிங் டேபிளெல்லாம் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பவுலெல்லாம் பார்த்தோம். உண்மையாகவே நல்லா இருந்தது. கலெக்ஷன் எல்லாம் சூப்பராகவே இருந்தது. இதுக்கெல்லாம் ஆஃபர் இல்லைன்னு நினைக்கிறேன். சிலதுக்கு மட்டும்தான் ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த பில்லோஸ் இதுக்கெல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த பிளாங்கெட், அதுக்கப்புறமா பெட்ஷீட்ஸ் இதுக்கெல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் அப்படியே கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்தோம்னா இந்த கத்தி, பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம கிச்சனுக்காக ஒரு சின்ன ஐட்டம் ஒன்று நான் வாங்கியிருந்தேன். பேக்கிங்க்காக அந்த மோல்டு இருக்கு இல்லையா, அது வாங்கியிருந்தேன் நான். அதுக்கப்புறமா அப்படியே வந்தேன். இந்த ஹேண்ட்பேக் பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்குமே வந்து ஒரு சில ஹேண்ட்பேக்குக்கு வந்து 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த பேங்கிள்ஸ், இயரிங் அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்தது. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. மற்றபடி கலெக்ஷன் எல்லாம் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. இந்த குட்டி குட்டி ஹேண்ட்பேக்கெல்லாம் பாருங்கள், குட்டீஸ் கையில் கொடுத்துட்டு அழகாக பிடிச்சிப்பாங்க, அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹேண்ட்பேக் செக்ஷன் ரொம்பவுமே அப்படியே இழுக்குது. இப்படியே கண்ணெல்லாம் அங்கேயே போகிற மாதிரி பாருங்கள், எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கு. லெதர் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரயான் வந்து கீபோர்டு கிட்ட நின்று ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருந்தார். ஆல்ரெடி அவர் வீட்டில் வச்சுருக்காரு ஒன்று. இங்கே வந்து மறுபடியும் அதை பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா இந்த டெக்கர் ஐட்டம்ஸ், இந்த ஃப்ளவர் இதெல்லாமே நல்லா இருந்தது. இந்த பெட்ஷீட்ஸுக்கு எல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் தான் சொன்னேனே, பாதி தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே பில்லிங் செக்ஷனுக்கு வரலாம் அப்படின்ட்டு வந்தோம். இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு.
ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம டைம் எடுக்கும். கொஞ்சம் நம்ம நேரத்திலே வந்தால் எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் போனதே இல்லை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். பொருள் வாங்குகிறோமோ இல்லையோ வந்தால் நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், குட்டீஸுங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எதுவும் வாங்காமல் போகமாட்டோம். ஏதாவது ஒரு ஐட்டமாவது வாங்கிட்டு தான் போவோம். அப்படியே இந்த ஊறுகாய் பக்கம் வந்தீங்க அப்படின்னா, அப்படியே உண்மையாகவே சூப்பரா மணம் அப்படியே இழுக்குது. சாப்பிடாதவங்கள கூட சாப்பிட வைக்கிற மாதிரி ஒரு மணம். சூப்பரா இருந்தது அங்கே இருக்கிற ஊறுகாஸ் எல்லாம் பார்க்கறக்கு. நாங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பில்லோ அதுக்கப்புறமா கிச்சனுக்கு கொஞ்சம் தேவையான அந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அப்புறம் அப்படியே பார்த்துட்டு வந்து கடைசியா இந்த பைனாப்பிள் பார்க்கறக்கு அப்படியே டெம்ப்டிங்கா இருந்தது. அதுவும் வாங்கியாச்சு கொஞ்சம். ஆலிவ்ஸ் எல்லாம் நெறையா வச்சிருந்தாங்க. அப்படியே இந்த கலருக்குமே நல்லா இருந்தது. பவுல்ல போட்டு அந்த கலர் கலர்லாம் வச்சு சூப்பரா இருந்தது பார்க்கறக்கு. அப்படியே மீட் ஐட்டமுக்கு வந்துட்டோம் நாங்க. மீனெல்லாம் பாருங்க. மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா, கடல் மீன், கிளி மீன் பாருங்க, மஞ்சப்பாறை, மத்தி, சங்கரா மீன், அதுக்கப்புறமா நண்டு, நெத்திலி மீன், இறால் எல்லாமே இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டும் இந்த மாதிரி கலர் மீன் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபிஷ் வந்து அவங்களே க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணியும் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். குடல் தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பை இருக்கு இல்லையா போட்டி, அது தனியாக இருக்குது. அதுக்கப்புறமா ஆட்டுக்கால் தனியாக இருக்குது. எல்லாமே அவங்களே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு வாங்கிட்டு போனோன்னா வேலை கம்மி தான். இது குடலெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வாங்க மாட்டோம் நம்ம. இந்த மாதிரி நமக்கு கிடச்சா கண்டிப்பாக செஞ்சுக்கலாம் எடுத்துகிட்டு வந்து. இறாலுமே அப்படியுமே சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சிலர் வந்து கோழி கழுத்து விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் கோழி கழுத்தெல்லாமே இருந்தது. அதுக்கப்புறமா ஈரலில் வந்து மண்ணீரல், ஈரல் இந்த மாதிரி லெக் பீஸ், அதுக்கப்புறமா மந்தி பீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்த்திங்களா போட்டி, அந்த குடல் தனியாக, கால் எல்லாமே இருக்குது. க்ளீன் பண்ணி நமக்கு போய் செஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஈஸியான வேலை தான் நமக்கெல்லாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிலருக்கு வந்து வீட்டில் இதெல்லாம் க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ண முடியாது இல்லையா? அது மாதிரி இருக்கவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா மட்டன் ரிப்ஸு இதெல்லாமே இருந்துச்சு. இது பாருங்கள் சிப்பி அவங்களே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. கிலோ வந்து ரூ. 290 அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பில்லிங் செக்ஷன் வந்தாச்சு. அங்கே பாருங்கள் குட்டி பையன் எங்கேருந்து எட்டி பார்க்குறான் அப்படின்னு. பில் போட்டு வெளியில் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். 10 நிமிஷம் இருக்கும். ஏன்னா கால் வலி.
அங்கேருந்து அந்த பைனாப்பிள் வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. சரி அதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பைனாப்பிள், அதுக்கப்புறமா குக்கீஸ். அந்த குக்கீஸ் நல்லா ஜாம் வச்சு இருக்கும். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பிஸ்கெட்டை நம்ம சாப்பிட்ருப்போம். அந்த அளவுக்கு டேஸ்ட் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற குக்கீஸ்லாம் டேஸ்ட்டே இல்லை. அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம சேனலில் வந்து மின்னும் வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் தினமும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் லாங் வீடியோவும் மின்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம லாங் வீடியோ வந்து வீக்லி சனி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை 2 நாளில் ஏதாவது ஒரு நாளில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.